ஓம் முருகா வெற்றிவேல் முருகா. வேல் உண்டு வினையில்லை, மயில் உண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன்னிடத்தில் இருக்கும் ஒரு உறவு இன்று வழி மாறி போகின்றது. யார் அந்த உறவு? எதற்காக வழி மாறி போகிறது? யாருடன் போகிறது? இவை அனைத்தையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் உன் அப்பா நான் இன்று உன்னை தேடி வந்துள்ளேன். இதை முழுமையாக கேள் தங்கமே. நீ உயிருக்கு உயிராக உறவாக ஒரு உறவை நினைத்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய உண்மையான அன்பு அவரிடத்தில் தோற்று போனது தங்கமே. நீ எந்த அளவிற்கு அவருக்கு உண்மையாக இருக்கின்றாயோ உன்னுடைய அன்பை அவருக்கு சாதகமாகவும் அவர் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கின்றார். நீ காட்டும் அன்பு அவருக்கு ஒரு வேடிக்கையாக இருக்கின்றது, ஒரு பொழுதுபோக்காக இருக்கின்றது. அவர் உன்னை விரும்பவில்லை. உண்மையாக நீ நேசிக்கும் உறவு உன்னை ஏமாற்றுகின்றது. அவர் இப்பொழுது வேறு ஒருவரின் கரங்களை பிடித்து கொண்டு செல்ல போகின்றது. இதனால் நீ வருத்தப்பட்டோ அழுதோ எந்தவித புரோஜனமும் இல்லை. அனைத்தும் கால தாமதமாகிவிட்டது, காலம் கடந்து விட்டது. உன்னுடைய அன்பை புரிந்து கொள்ள அவருக்கு முடியவில்லை. இதனால் அவருக்குத்தான் இழப்பே தவிர உனக்கு எந்தவித இழப்பும் இல்லை. என்னத்தான் அன்பை கொட்டி கொட்டி தீர்த்தாலும் சில உள்ளங்களுக்கு அது புரிவதே இல்லை. உண்மையான அன்பை நிராகரித்துவிட்டு பொய்யான அன்பிற்கு அடிமையாகி விடுகின்றார்கள். அதே போல்தான் உன் துணையும் இப்படி இருக்கின்றார். ஆனால் இந்நிலை கூடிய விரைவில் மாறிவிடும். அவருடைய அன்பு உண்மையானது அல்ல என்பதை உன்னுடைய துணை புரிந்து கொள்வார். மீண்டும் உன்னிடம் வர ஏங்குவார். அப்பொழுது நீ அவரை ஏற்றுக்கொள்வதும் மன்னிக்காததும் உன்னுடைய கையில்தான் இருக்கின்றது. எப்பொழுதும் யாரிடமும் அன்பை மட்டும் பிச்சையாக கேட்கக்கூடாது. அன்பு கெஞ்சி கேட்டு வருவதல்ல, தானாக வருவது. தான் கஷ்டப்படும் பொழுது ஒருவர் உதவிக்கரம் நீட்ட வேண்டுமே தவிர, கஷ்டங்கள் அனைத்தும் முடிந்தவுடன் சந்தோஷமாக இருக்கும் பொழுது வருவது உண்மையான நேசமல்ல, பாசமல்ல. இந்த வாழ்க்கையில் நீ நிறைய அனுபவித்து விட்டாய். வலிகள், ஏமாற்றங்கள், துரோகங்கள், துன்பங்கள் என அனைத்தையும் பார்த்து வந்து விட்டாய். இந்த இழப்பு ஒரு பெரிய இழப்பாக உனக்கு இருந்தாலும் அதையும் நீ கடந்து வரத்தான் வேண்டும். ஆனால் ஒன்றை மட்டும் மனதில் வைத்துக்கொள். எதையும் கடந்து வா, ஆனால் எதையும் மறந்து விடாதே. அனைத்தையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொண்டு உன் மனதிற்குள் நன்றாக பதிய வைத்துக்கொள். அப்பொழுதுதான் அடுத்த முறை நீ யாரிடமும் ஏமாறாமல் இருப்பாய். உன்னுடைய துணை அவரது கரத்தை பிடித்து கொண்டு சென்றால் போகட்டும், விட்டுவிடு. எதையும் இழுத்து பிடித்து தக்க வைத்து கொள்வதனால் எந்த உபயோகமும் இல்லை. என்று வேண்டுமானாலும் அது அருந்து விழும். அது இன்றே அருந்துதாக நினைத்துக்கொள். மனதை தைரியப்படுத்திக்கொள். என் நாமத்தை தொடர்ந்து உச்சரித்து கொண்டே இரு. நிச்சயம் மனபாரம் குறையும். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.